அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பலாத்காரங்கள் அனுரவூடாக வந்தாலும் அஞ்சோம். விடுதலையான பலாங்குடை கசஸ்ப தேரர் தெரிவிப்பு. ரகசிய உடன்படிக்கைகள் தயாராகி வருகின்றன. இந்தியாவின் வலைக்குள் சிக்கியுள்ள ஜேவிபி விமல் வீரவன்ச. பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் மிக பயங்கரமாக இருக்கும், எச்சரிக்கிறார் பீரிஸ். அனுர ரணில் மைத்திரிக்கு நீதிமன்றத்தால் அழைப்பானை, உயர் நீதிமன்றம் உத்தரவு. ஈஸ்டர் தாக்குதல் வழக்குக்கு விசேட மேல் நீதிமன்றம். போக்குவரத்து கட்டமைப்புகள் மாற்றம் வரும். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பலாத்காரங்கள் அனுரவூடாக வந்தாலும் அஞ்சோம். இந்தியாவின் பலாத்காரங்கள் ஜனாதிபதி அனுர ஊடாக வந்தாலும் நான் பயங்கொள்ளப் போவதில்லை. பயங்கர யுத்தத்தை வெற்றி கொண்ட இராணுவ வீரரின் பிரதான வாய்வை சுவாசிக்கும் எங்களை யாராலும் அசைக்க முடியாது, அச்சுறுத்த முடியாது என பலாங்குட கசஸ்ப தேரர் தெரிவித்துள்ளார். ரகசிய உடன்படிக்கைகள் தயாராகி வருகின்றன. இந்தியாவின் வலைக்குள் சிக்கியுள்ள ஜேவிபி டெல்வின் சில்வாவின் இந்திய பயணம் இதற்காகவே என்கிறார் விமல் வீரவன்ச. இலங்கையின் கனிய வளங்களின் ஆராய்ச்சி மற்றும் அகழ்வு நடவடிக்கைகளை இந்தியாவிடம் ஒப்படைக்கும் வகையில் ரகசியமாக உடன்படிக்கைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும், இதில் ஒரு அம்சமாகவே ஜேவிபி பொதுச் செயலாளரின் டெல்வின் சில்வாவின் இந்திய பயணம் அமைந்துள்ளது என்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மிக பயங்கரமாக இருக்கும், எச்சரிக்கிறார் GL பீரிஸ். அரசாங்கத்தினால் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் திருத்தங்கள் செய்யப்படாமல் அவ்வாறே நிறைவேற்றப்படுமாக இருந்தால் இதுவரை காலமும் கொண்டுவரப்பட்ட சட்டங்களில் ஜனநாயகத்துக்கும் மக்களின் உரிமைகளுக்கும் ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் பயங்கரமான சட்டமாகவே இது அமையும் என்று முன்னாள் அமைச்சரான பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த பல தசாப்தங்களாக கொண்டுவரப்பட்ட சட்டங்களில் மிகவும் பயங்கரமாக ஒன்றாகவே கடந்த டிசம்பர் மாதத்தில் நிதியமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அமைந்துள்ளது. இதுவரையில் நாங்கள் அனுபவித்த ஜனநாயக கலாச்சாரத்துக்கு இறுதி முடிவாகவே இந்த சட்டம் மூலம் பேசும் சுதந்திரம், கருத்து சுதந்திரம், தான் விரும்பும் அமைப்பில் இணையும் உரிமை கூடும் சுதந்திரம் ஆகியவற்றை இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் பாதுகாக்க முடியாது. அனுர ரணில் மைத்திரிக்கு நீதிமன்றால் அழைப்பானை, உயர் நீதிமன்றம் உத்தரவு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்கே மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்புமாறு நேற்று முன்தினம் புதன்கிழமை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் பெண்கள் மற்றும் ஆண்கள் தங்கள் விருப்பத்துக்கேற்ப சத்திர சிகிச்சை மூலம் தங்கள் பாலியல் அடையாளத்தை மாற்றிக்கொள்ள உதவும் முந்தைய மற்றும் தற்போதைய அரசாங்கங்களினால் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் சுற்றறிக்கைகள் சட்டவிரோதமானது என தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையின் பின்னர் உயர் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மற்றும் மனு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கே மற்றும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சட்டமா அதிபருக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் வழக்குக்கு விசேட மேல் நீதிமன்றம். உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விசேட மேல் நீதிமன்றம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பு 7 பௌத்தாலக மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் ஒருவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த நீதிமன்றம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான வசதிகளை வழங்குவதை விரைவுபடுத்துமாறு விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் ஹர்சன நாணயக்கார சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவித்துள்ளதாக மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. போக்குவரத்து கட்டமைப்பில் மாற்றம் வரும். பொதுமக்களுக்கு கௌரவமான மற்றும் நம்பகரமான சேவையை வழங்குவதற்காக முழு போக்குவரத்து கட்டமைப்பிலும் விரைவான மாற்றம் ஏற்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார்.
நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பை மிகவும் வினைத்திறன்மிக்க, பாதுகாப்பான மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடனான போக்குவரத்து சேவையாக மாற்ற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவருகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.